ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான நீஸ்கோய் சீசன் 2 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் இருந்து ஸ்டோரி லைன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் அதே நேரத்தில் சூப்பராகவும் போக ஆரம்பிக்கும். சில விஷயங்கள் ஹிடன் டீட்டெயில்ஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா சில பேர் ஆப்வியஸ்லி அதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீஸ்கோய் சீசன் 2 எபிசோட் 7. இப்போ ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. ஏப்ரல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ புதுசாக ஹை ஸ்கூலில் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கா. ஒரு வழியாக இப்போ நானும் ஹை ஸ்கூல் போயிட்டேன். எனக்கான ஒரு புது லைஃப், அந்த இடத்துல எனக்கான ஒரு புது லவ் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கிறா. இத்தனை நாள் நான் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன். இப்போ தான் கோஎட்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுவும் என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூல். என்னோட லைஃபோட லவ் ஸ்டோரி எப்படி இருக்குமா அப்படின்னு அந்த பொண்ணு ஹாப்பியாக போய்கிட்டு இருக்கா. 4 ரவுடி பசங்க மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணு ஹை ஸ்கூல் படிக்கிறியா, நீ ஸ்கூலில் போய் கட்டடிச்சுட்டு எங்க கூட வா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பிடிக்கிறாங்க. கேர்ள்ஸ் ஸ்கூல் பொண்ணுங்களை பசங்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஒருத்த வந்து வரம்போ பயந்து விட்டு நான் மயங்கிருவேன்னு நான் மயங்க போகவும், ஹே எதுக்குடா தேவலாமா அந்த பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க வந்து நிக்கிறான். பட் அந்த பொண்ணு மயங்க போற கண்டிஷன்ல இருக்கிறதுனால நம்ம ஹீரோவை தெளிவா பார்க்கல. இன்னும் ஒருத்தன் காப்பாத்திருக்கானா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பாக்குறா. யங் மாஸ்டர் டிஃபன் பாக்ஸ் மறந்துட்டீங்க. நம்ம ஹீரோ ஆளுங்க வரவும் பிரச்சனை பண்றவங்க ஒரிஜினல் ரவுடிஸை பார்த்து பயந்து ஓடி இருக்காங்க. நீ ஓகே தானா நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு மயங்கி போய் இருக்கிறா. பயத்திலேயே அந்த பொண்ணு மயங்கிட்டான்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ ஆளுங்க சொல்லவும், இவ போட்டிருக்கிறது எங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவே அவளை தூக்கிட்டு போறான். ஸ்கூலோட இன்ஃபார்மரியில இருந்து அவ கண்ண முழிக்கிறா. ஒரு பிரின்ஸ் உன்னை காப்பாத்தினானா அப்படின்னு அவளோட ஃப்ரெண்ட் கேட்கவும், வேற லெவலான என்ட்ரி கொடுத்த அந்த பசங்களை தடுத்து என்ன காப்பாத்தினா. விதிதான் எங்களை ஒண்ணு சேர்த்திருக்கு. அது போக அவன் தான் என்ன நர்சஸ் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவான். அதான் நீ இன்னைக்கு காலையில என்ன கழட்டி விட்டுட்டல, நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமான்னு சொல்லவும், என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்றா. சரி நீ அவனோட ஃபேஸை பார்க்கலாம், அவன் ஜஸ்ட் நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருந்தான் மட்டும் தான் சொல்றா. அவன் பேர் கூட தெரியாது, எப்படி கண்டுபிடிக்க போறான்னு கேட்கவும், அதுக்கு என் கிட்ட ஒரு க்ளோ இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. நெக்ஸ்ட் டைம் அவனை பார்த்தா தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு அவ சீட்ல போய் உட்காந்தா. பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கவும் ஹலான்னு சொன்னா. அந்த பொண்ணு ஃபாரினரான்னு இந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. ஆக்சுவலி அது பவுலா தான். அவன் பேர் என்னன்னு கேட்கவும், பவுலா மேக்காய் அப்படின்னு சொல்லி பவுலா சொல்றா. என்னோட பேருன்னு இந்த பொண்ணு சொல்ல வரவோ, தேவையில்ல அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிட போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பவுலா அமைதியா உட்காந்துருக்கா. பவுலாவோட பாக்கெட்ல இருந்து கிரானைட்லாம் கீழே விழுது. சாரி அப்படின்னு எடுத்து உள்ள வைக்கவோ, அதோட வெயிட் சவுண்ட் பார்த்தாலே தெரியுது கண்டிப்பா அது பொம்மை கிடையாது, உண்மையிலேயே பயங்கரமானவளோ அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு ரொம்ப பயப்படுறா. இல்லாததை யோசிக்காம என் ஃப்ரெண்ட்ஸ் சாமிங்க நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இப்ப இந்த பொண்ணு நிறைய பேப்பரை தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கா. ஒரு பையன் தட்டினதுல அந்த பேப்பர் கீழே விழுவும். ஹே நீ ஓகே தானே அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஹெல்ப் பண்றான். இது காலையில பார்த்தா அந்த பொண்ணு தானே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் இந்த ஸ்கூலுக்கு புதுசு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. நீங்க எனக்கு அப்பர் கிளாஸ் மன்னான்னு கேட்கவோ, இல்ல நான் செகண்ட் இயர் தான் நம்ம ஹீரோ சொல்றான். காலையில என்ன காப்பாத்தினா அந்த பையன் மாதிரியே இவன் தெரியறானே அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு யோசிக்கிறா. காலையில நான் தான் இவளை காப்பாத்தினேன்னு மறந்துட்டா போல. எனக்கு இவ கடன் பட்டதான் நினைப்பா. நான் அதை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோவும் விட்டுருதான். நான் ஃப்ரெஷ்மனுங்கிறதுனால எனக்கு ஃபேக்கல்டி ரூம் எங்க இருக்குன்னே தெரியாது. நீங்க எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ். உங்களை மாதிரி பசங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பசங்க மேலேயே எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. காலையில கூட நான் இன்னைக்கு ஒரு பையனை பார்த்தேன், என்ன வந்து காப்பாத்தினாங்க. அவங்க சீனியரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிட்டு, ஆமா நீங்க சீனியர் தானே அப்படின்னு அந்த ஸ்கூல்ல ஃபேமஸான ஒரு பையன் இருக்கானாமே, அவனை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வா கேட்கவா. அந்த பையன் பேர் என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். ஹே ஈஜிஜோ உன்னை டீச்சர் கூப்பிடுறாங்கன்னு ஒரு பையன் வந்து சொல்ல வாரா. நம்ம ஹீரோ சொல்றான் ஈஜிஜோவா அப்படின்னு அந்த பொண்ணு பயந்துட்டு 10 ஸ்டெப் பேக்ல போறா. இது ஸ்கூல்ல வேற யாரோட நேம் ஆச்சு ஈஜிஜோவான்னு கேட்கவோ, இல்ல நான் ஒருத்தன் தான் நம்ம ஹீரோ சொல்லவோ. அப்போ நீ தான் அந்த ஈஜிஜோ ராக்குவா, ஒரு பெரிய ரவுடியோட பையன், உனக்கு ஒரு அழகான கேர்ள் ஃப்ரெண்டோ பெரிய ஹைரமோ இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்க அப்பாவோட பவரை யூஸ் பண்ணி இந்த மொத்த ஸ்கூலையுமே நீ தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கியாம, நீ தான் அந்த ஈஜிஜோ ராக்குவான்னு கேட்கவோ, இல்ல நம்ம ஹீரோ சொல்லுவா ஆச்சோ கிட்ட வராத. இப்பதான் எனக்கு புரியுது நீ என்கிட்ட ஹெல்ப் பண்ற மாதிரி என் கூட பழக பாத்திருக்க. உன்னோட அடுத்த டார்கெட் நான் தானே. என்னானாலும் சரி என் சிஸ்டரை நான் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அந்த நேரம் பார்த்து பலமா காத்தடிக்கவோ ஸ்கர்ட் தூக்கிடுது. பாத்துட்டியா அப்படின்னு வா கேட்கவும், ஹை ஸ்கூல் வந்தும் பியர் படம் போட்டதையா போட்டிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ உண்மையிலேயே மோசம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவாவை அடிக்கிறா. இது எப்படி ஏத்தப்பாக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஏஜிஜோ இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஓனண்டரா வந்து கேட்கறா. ஓனண்டரா அது வந்து நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள, சிஸ்டர் நீ அந்த பொண்ணு பார்க்கவோ, ஹாரோ நீங்க என்ன பண்றன்னு ஓனண்டரா கேட்கறா. அவ சிஸ்டர் நான் கூப்பிடா அப்படின்னா இவ தான் ஓனண்டராவோட சிஸ்டரா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அப்ப ஒரு குட்டி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ரோரி திரும்பவும் நான் ஈஜிஜோவோட கிளாஸ்க்கே போனா செமையா இருக்கும்பா அப்படின்னு ஓனண்டரா பேசுறதா கேட்டிருப்பா. சிஸ்டருக்கு அந்த ஈஜிஜோ பையன் மேலதான் கிரஷ் இருக்கு போல அப்படின்னு ஹாரோ தெரிஞ்சுக்கிறா. ஹாரோ அவளோட ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது, ஹே நீ போக போற புது ஸ்கூல்ல ஒரு பையன் இருக்கான், அவன் ஒரு பெரிய ரவுடியோட பையனா, அவன் பேரு ஈஜிஜோன்னு சொல்லவும், என்ன சொன்னா அவன் பேரு ஈஜிஜோப்பா, எனக்கு அவனை பத்தி இன்னும் டீட்டெயிலா சொல்லு அப்படின்னு சொல்லி ஹாரோ கேட்கறா. நான் கேள்விப்பட்டதை விட இவன் நேர்ல ரொம்பவும் டேஞ்சரஸா இருக்கான், சிஸ்டரை இவன் இருந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹாரோ நினைக்கிறா. என் சிஸ்டர் கிட்ட வராதுடா, அவன் மேல உன்னை கை வைக்க விட மாட்டேன்னு சொல்லுவோம். அச்சோ ஹாரோ ஏன் இப்படிலாம் பேசுற அப்படின்னு சொல்லி ஓனண்டரா கேட்கறா. கோசிக்கு கண்ணை திறந்து மொழிச்சுக்கோ, அவன் உன்னை இத்தனை நாள் ஏமாத்திட்டு இருந்திருக்கான் அப்படின்னு பா சொல்லவும், இங்க என்ன பிரச்சனைன்னு சிட்டோகே வந்து நிக்கிறா. இந்த ஹாஃப் ஃபாரினர் பார்க்க அழகா இருக்காளே, கேள்விப்பட்ட ரூமர்லாம் உண்மைதான், அழகான பொண்ணு தான் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹாரோ பாக்குறா. கோசக்கிக்கு ஒரு தங்கச்சி இருக்காளா, எனக்கு இத்தனை நாள் தெரியாது. ஹாய் செல்லம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சிட்டோகே கேட்கவும், ஆமா உங்களோட சீக்ரெட் எதையாச்சும் வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்றானா அப்படின்னு சொல்லி ஹாரோ சிட்டோகிட்ட கேட்கவும், நீ என்ன கேட்கற அப்படின்னு சிட்டோகே கேட்கறா. உங்களை மாதிரி அழகா இருக்கிற ஒரு பொண்ணு எதுக்காக இவனை போய் லவ் பண்றீங்க, நீங்க 2 பேரும் லவ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு சொல்லவும், ஹாரோ இந்த மாதிரிலாம் பேசாதான் ஓனண்டரா சொல்றா. எதையும் கண்டுக்கிடாம
என் தங்கச்சி ரொம்ப கியூட்டா இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மாஸ்டர் ராக்கு அப்படின்னு டாச்சி பண்ண ஓடி வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. அடுத்து இந்த பொண்ணு யாரு? இவளுமே உண்மையிலேயே ரொம்பவும் வேற லெவல்ல அழகா இருக்கா. நான் கேள்விப்பட்ட மாதிரியே இவனுக்கு ஒரு ஹைரம் இருக்கிறது உண்மைதான். இந்த பொண்ணு அவனோட ஹைரம் குரூப்ல ஒருத்தி தான் நினைக்கிறேன். அது இப்ப முக்கியம் இல்ல. இப்படி ஹால்வேல பப்ளிக்கா கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்களே, அவனுக்கு ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கு அப்படின்னு ஹாரோ சொல்லவும், உனக்கு தான் இன்னும் புரியல குட்டி பொண்ணு. என்னோட லவ்வுக்கு நடுவுல எவ்வளவு தடைகள் வந்தாலும் அது அவனோட கேர்ள் ஃபிரெண்டாவே இருந்தாலும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நாங்க ஒண்ணு சேருவோம் அப்படின்னு டாச் பண்ணா சொல்லிட்டு மாஸ்டர் ராக்கு புது டைம் ஆரம்பிச்சுட்டு உங்க பழைய கேர்ள் ஃபிரெண்டை கழட்டி விட்டு என்ன வச்சுக்கோங்கன்னு டாச் பண்ணா சொல்றேன். உண்மையிலேயே அவன் இந்த ஈச்சிச்சோவையா லவ் பண்றா அப்படின்னு ஹாரோ பார்க்கவும், நீ நினைக்கிற லெவலுக்கு ஈச்சிச்சோ ஒன்று மோசமான பர்சன் கிடையாது. நீ கேள்விப்பட்ட ரோமர்ஸ், அது ஜஸ்ட் ரோமர்ஸ் அவ்வளவுதான் அப்படின்னு ஓனடர் அவளோட சிஸ்டர்கிட்ட சொல்றா. சிஸ்டர் உனக்கு தான் அவனை பத்தி இன்னும் தெரியல. அது போக அவன் 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 என்னோட அன்று வர பார்த்துட்டான் அப்படின்னு ஹாரோ கத்தவோ, ஆமா நான் இன்னைக்கு என்ன கலர் போட்டிருந்தேன் அப்படின்னு டாச்சிபா நான் யோசிக்கிறா. டார்லிங் அவ என்ன சொல்றா அப்படின்னு சொல்லி இப்போ சிட்டோகே நம்ம ஹீரோ மோஜிலே ஒரு பஞ்ச விடுறா. நான் என்ன சொல்லி என் சிஸ்டருக்கு ஏன் என்ன நம்பவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி ஹாரோ யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ கிளப் எதுலயாச்சும் புதுசா இவ ஜாயின் பண்ணி ஆகணும். எந்த கிளப்ல ஜாயின் பண்ணலான்னு பார்க்கும்போது அனிமல் கேர் கிளப்னு ஒன்று இருக்கு. பாவியனை சுத்தி பிளஃபியான அழகழகான அனிமல்ஸ் இருக்கும். நான் அங்க போவேனிதான். அவன் இவன் ஏன் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி ஹாரோ பாக்குறா. அங்க இருக்கிற பறவைக்கு நம்ம ஹீரோ சாப்பாடை கொடுத்து ஜாலியா பேசிட்டு இருக்கான். இவன மாதிரி ஒருத்தனுக்கு அனிமல்ஸ் பிடிக்குமா? இவன் இருக்கிற இடத்துல நான் இருக்க வேணா அவ கிளம்பும் போது இன்னைக்கு ஓனடரா ஏன் இன்னும் வரல, அவ கூட ஜாலியா தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சா நம்ம ஹீரோ சொல்லவும், உனக்கு அப்படி வர ஒரு எண்ணம் இருக்கான அவ கேட்கவும், ஓனடர் தான் வந்து கேட்டுட்டாலும் நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா ஓனடரா சிஸ்டர் தான் நிக்கிறா. நான் இருக்கிற வரைக்கும் என் சிஸ்டர் மேல நீ கையே வைக்க முடியாது. ஒன்ன மாதிரி ஒருத்தன் அவ கிட்ட நான் நெருங்கவே விட மாட்டேன் அப்படின்னு ஹாரோ பேசிட்டு இருக்கும்போது அந்த வாத்த அவளோட ஸ்கர்ட்டை தூக்கி விட்டுருது. நம்ம ஹீரோ திரும்பவும் அதை பார்த்துருதான். க்ளோஸ் அப்ல பார்த்த அப்புறம் தான் தெரியுது அதுவும் கியூட்டா தான் இருக்கு. நம்ம ஹீரோ சொல்லவோ அவ நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டு போற. ஹாரோ மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ சிச்சமல இன்னும் கோவமா இருக்கல்ல அப்படின்னு கோசக்கி கேட்கவும், அவன் 2 தடவை என்னோட அன்று வர பார்த்துட்டான். அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன்னு வா சொல்லவும், நீ தான் அவனை தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. அவன் ரொம்பவும் நல்லவன் தான் அப்படின்னு கோசக்கி சொல்லவும், எதை வச்சு சொல்றான்னு ஹாரோ கேட்கறா. அவன் எப்பவுமே மத்தவங்களை பத்தி தான் அதிகமா யோசிப்பான். மத்தவங்களுக்கு பிரச்சனைனா உடனே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போயிருவான். மத்தவங்க ஹாப்பி ஆகிறத பார்த்து அவனும் ஹாப்பியா இருப்பான். அவன் அந்த மாதிரியான ஒரு பர்சன் ஓனடரா சொல்லவும், நீ அவனை லவ் பண்ண காரணமா அப்படின்னு சொல்லி ஹாரோ யோசிக்கிறா. நீயும் ஏஜிச்சோவும் ஃப்ரெண்டானா நல்லா இருக்கும்னு சொல்லவும், அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள யோசிக்கிறா. ஆமா ஸ்கூல் விட்டு வரும்போது ஏதோ பிரின்ஸை பத்தி சொன்னியன்னு ஓனடரா கேட்கவும், ஆமா என்னோட டெஸ்டினி பார்ட்னர் நான் மீட் பண்ண அப்படின்னு வா சொல்றா. இன்னைக்கு என் நாளே சரியில்லை. அவன் என்ன வெறுக்காம இருந்தா சரி அப்படின்னு நம்ம ஹீரோ குளிக்கிறதுக்காக போறா. என் பிரின்ஸ் நான் எப்ப திரும்ப மீட் பண்ணுவனும். ஹோ ஆமா என்னோட அந்த க்ளூ அதை நான் மறந்தே போயிட்டேன்ல அப்படின்னு சொல்லி ஹாரோ வந்துட்டு அவளோட பேக் எடுக்கிறா. சிட்டோகே அடிச்சதுல என் உடம்பெல்லாம் புண்ணாகிக்கிட்டே வருது அப்படின்னு நம்ம ஹீரோ ட்ரெஸ் கழட்டும் போதுதான் அவன் லாக்கெட் அவன்கிட்ட இல்லாததையே நோட்டீஸ் பண்றான். பார்த்தா அது ஹாரோ கிட்ட தான் இருக்கு. யங் மாஸ்டர் ஏன் கத்துறீங்கன்னு எல்லாரும் கேட்கறாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை வச்சுதான் அவங்களை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஹாரோ ரொம்ப ஹாப்பியா இருக்கா. பட் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எப்பவுமே மற்றவங்க சொல்றத வச்சு ஒரு பர்சனை நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த எபிசோட்ல நமக்கு சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. பட் அங்க சுத்தி இங்க சுத்தி ஓனடராவோட சிஸ்டரும் கடைசியில் நம்ம ஹீரோவை தான் லவ் பண்றா. பட் அது நம்ம ஹீரோ தான்ங்கிறது அவளுக்கே தெரியல. என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.